அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 20/12/2024. பஞ்சமி திதி காலை 10:49 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. மகம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:45 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். மந்த யோகம் நாளை அதிகாலை 3:45 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, மதில் சுவர் எழுப்ப, வீடு கட்டும் வரைபடத்திற்கு அனுமதி பெற, மருந்துண்ண, வீட்டு மனைக்கு பட்டா வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அமைதியான கடல் ஆழம் இல்லாதது போலத்தான் தெரியும். அதே போல பொறுமையான மனிதர்கள் பலம் இல்லாதவர்கள் போல தெரிவார்கள். நீங்கள் கூட பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப எளிமையாக எதுவும் தெரியாதது போல தாங்க இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் யாராவது உங்களை சீண்டுனாங்கன்னா நீங்கள் சீறி பாஞ்சிருவீங்க, சீண்டியவங்களை சிதறடிக்க விட்டுருவீங்க. அதுபோல் எங்கும் எப்பொழுதும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று தன் கடமையை பார்த்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் திருப்பங்கள் வாழ்க்கையில் உண்டுங்க. நீண்டகால எண்ணங்கள், ஆசைகள் அதெல்லாமே நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் நீச்சகதியில் இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு ஏதாவது மாறலாமா அப்படின்னு யோசனைகள்லாம் இருக்குதுங்க. தை மாதம் பிறந்தோடனே வேறு வீடு மாறலாம் அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிரபலங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இன்றைக்கி நீங்கள் அக்கறை காட்டியது நல்லது. தாயாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் இருக்குது. இருந்தாலும் நாம் போடுற உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. என்னதான் நமக்கு நல்ல பேர் இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் சம்பளம் உயர்த்தி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா வேறு இடம் வேலை தேடுவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. பிள்ளைகளுடைய வருங்காலம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய உத்தியோகம் அது சம்பந்தப்பட்ட யோசனைகள், சிந்தனைகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், முன்கோபம் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவும் சுப செலவுகள் தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மீன் கூட
உயிர் தப்பும். தூண்டிலில் மாட்டாமல் உயிர் தப்பும். வாயை மூடிக்கொண்டிருந்தால். ஆமாங்க, அதனால தாங்க நாவடக்கம் தேவைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் அதிகமாகவே பேசுனீங்க, எல்லாருக்கும் அறிவுரையெல்லாம் அள்ளி வீசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்க. திருந்தணும்னு நினைக்கிறவங்க தான் திருந்துவாங்க. நாம் சொல்கிறதாலாம் யாரும் திருந்த போகிறதில்ல. நமக்கு எதுக்கு அந்த வேலையெல்லாம், நம்ம வழியை நாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் அமைதியான முறையில் சென்று ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அனைத்தையும் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதையும் தள்ளி போடக்கூடாது, உடனே முடிக்கணுங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால சின்னதாக ஒரு தடுமாற்றம் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்குது. நமக்கு முன்னெல்லாம் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. எந்த வேலையை எடுத்தாலும் எடுத்தோம் முடித்தோன்னு இருந்தோமே. ஆனால் இப்போ எல்லாம் கொஞ்சம் தடங்கலாகுதேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. தைரியஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரமாக நடக்கும். துணிச்சலான முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. தாய் வழி உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்கும். வியாபாரத்தில் கூட இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது பொறுப்புகள் பதவிகளும் தேடி வருங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பள்ளிக்கூடத்தில் பாடத்தை விளக்கிச் சொல்வதற்கு வகுப்புகள் எடுக்கலாம். ஆனால் பாசத்தை எடுத்து சொல்வதற்கு விளக்கிச் சொல்வதற்கு வகுப்புகள் எடுக்கக்கூடாது. ஆமாங்க, நான் பாசமாக இருக்கேன், நான் உன் மேலே அன்பாக இருக்கேன், உன் மேலே நான் உயிரை வச்சிருக்கேன், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? பாசங்கிறது ஒரு புரிதல், பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஒரு புரிதல். அதனால தாங்க நீங்கள் பாசத்தை ரொம்ப வெளிப்படையாக காட்டிக்க மாட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார பாசமாக நீங்கள் இருப்பீங்க. வார்த்தைகளால் வாழ்க்கையில் பாசம் காட்டாமல் இதயத்தில் மட்டும் பாசத்தை வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. தள்ளிப்போன காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். பணவரவும் செல்வாக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தவரையும் இன்னைக்கு நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. அதே மாதிரி சில உதவிகளும் உங்களுக்கு விஐபியிடமிருந்து கிடைக்குங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்துப்பாங்க. மகனுடைய மேற்கல்வி அதை எப்படி பண்ணலாம், அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத உட்கார்ந்து பேசுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொலைநோக்கு சிந்தனையோட சில புது திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. நம்ம சக்திக்கு மீறி நாம் கடனை வாங்கி அந்த சொத்தை வாங்க வேண்டியதாக இருக்குது. அதை நம்மளால் அடைச்சிட முடியுமா அப்படின்னு தூக்கத்தில் கூட ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் நிச்சயமாக முடியும். அதனால் இந்த நேரம் நீங்கள் அதுக்கான முயற்சிகளில் இறங்கலாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. பழைய பாக்கிகள் எல்லாமே இன்றைக்கி வசூலாகுங்க. அதே போல் புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் பேசின்னு இருக்கீங்க, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரியன் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். யாருமே உங்களை புரிஞ்சுக்கலன்னு நீங்களாகவே சொல்லிக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும்
இன்னைக்கு நல்ல வேலை சுமை ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எல்லா வகையிலும் மேலதிகாரியுடைய ஆதரவும் இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நம்முடைய எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. அவற்றை பூக்களாக தூவினால் மாலைகளாக நமக்கு கிடைக்கும். ஆனால் கற்களாக வீசினால் உடம்பு முழுக்க காயங்கள் தான் ஏற்படும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வலிமையான எதிரியாக இருந்தாலும் கூட அந்த எதிரியிடமும் மென்மையாக பேசக்கூடியவர்கள், நகைச்சுவையாக பேசக்கூடிய ராஜதந்திரிகள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், பணத்தட்டுப்பாடு இதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்பு, முன்கோபம், ஈகோ அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி சகோதர வகையில் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாமே விலகி ஒருவருக்கொருவர் பாசமும் அதிகமாகுங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து விற்று தீரும். வேலையாட்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு எல்லாமே மாறுங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சுக்கிரனும் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால அழகு, இளமை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சுகமாகவே என்னாலும் வாழ்ந்துவிட முடியாது. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம் கலந்தது தான் வாழ்க்கை. ஆமாங்க, இதையெல்லாம் சமீப காலமாக நீங்கள் அதிகமாகவே புரிஞ்சுக்கிட்டு வரீங்க. சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எல்லாம் சில காலம்தான்ங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எதற்காகவும் அஞ்சாமல் அஞ்சா நெஞ்சர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க. அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த மாதிரி எதையும் செய்து முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் பொறுமையாக செய்திருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படக்கூடாதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கோபம் அதிகமாக வரும். அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது ருசிக்காக சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு வலிக்குது, அசிடிட்டின்னு சொல்லின்னு இருக்க வேண்டாங்க. காசு பணம் கொடுக்கறது வாங்கிறது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சரியாக பண்ணுறது நல்லது. சிலரை நம்பி சிலர்கிட்ட கொடுத்து அனுப்பி அப்புறம் அது போய் சேரலைங்கிற மாதிரி எல்லாம் சிக்கலாகிடக்கூடாதுங்க. அதுலேயும் கவனமாக
கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அதே மாதிரி உத்தியோகத்தில் ஏதோ உங்களை பற்றி வதந்திகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கும். கண்டும் காணாமல் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் கனிஞ்சி பேசுகிறது நல்லதுங்க. கடுகடுன்னு பேசாமல் கனிஞ்சி பேசுனீங்கன்னா, சந்திரன் குளிர்ச்சியான கிரகம் தானே, உங்கள் ராசிக்குள்ளார தானே உட்கார்ந்துருக்காரு. அதனால் கனிந்து பணிந்து பேசுனீங்கன்னா சிக்கல் எதுவும் இருக்காதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தன்னை அடக்க பழகி கொண்டவர்கள் வேறு எதிலேயுமே சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். அந்த தன்னை அடக்கும் உபாயத்தை தெரிந்து வைத்திருப்பவர்கள்தான் வாழ்வதற்கு தகுதியுடையவர்களாகிறார்கள். ஆமாங்க, உங்களுக்குள்ளாரையும் ஆசை பாசம் எல்லாமே இருக்குதுங்க. சில நேரங்களில் பெருசாகவும் யோசிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் லட்சியத்தை அடையிறதுக்கு குறுக்கு வழியில் யாராவது உதவுறேன்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவீங்க. நான் லட்சியத்தோடு இருக்கிறேன், அதனால் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், எல்லாம் உண்மை தான். அதுக்காக நான் அந்த தப்பை பண்ணி தான் நான் ஜெயிக்கணும், அந்த தவறு செய்து தான் நான் முன்னுக்கு வரணும், மற்றவங்களை ஏமாற்றி தான் நான் பணக்காரர் ஆகணும்னா அந்த மாதிரியான பணம் எனக்கு தேவையில்லைன்னு எங்கும் எப்பொழுதும் சுய கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவையும் செலவையும் கலந்து தரக்கூடிய நாளாகவே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால உடம்பு என்னமோ பாடாப்படுத்தின்னு இருக்கு. எப்போ தான் அதெல்லாம் சரியாகுமோ தெரியலையே, ஒரு நாள் நல்லா இருந்தால் 2 நாள் சரியில்லாமல் போகுதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. இன்றைய தினம் செலவுகள் அதிகமாகிட்டே தாங்க போகும். தவிர்க்க முடியாத செலவுகள். புதுசாக வாங்கின கிரைண்டர் கூட பழசாகுது, பழுதாகுது. மிக்சி கூட அது மாதிரி ஆகுது. லேப்டாப்னு எதுவோ சரியாகவே பிக்சர் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாமே சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி 5ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு உண்டு. தன்னுடைய கடின முயற்சியால் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் உறவினர்களோடு இருந்து வந்த சிக்கல்கள் பகைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ஓரளவு லாபம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிற மாதிரியான ஆதங்கம் இருக்கும். உத்தியோகத்தில் பரவாயில்ல, வேலையை வாங்கிக்கிறாங்க, இத்தனை வருஷமாக இந்த இடத்துல நாம் வேலை பார்க்குறோம், அதுக்கெல்லாம் ஏதாவது நமக்குன்னு ஏதாவது தரலாம்ல, அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும், சரி விடு வேறு வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் இன்றைய தினத்தில் வருவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, காலம் பதில் அளிக்கும் என்று கடிகாரம் ஓடாமல் நிற்பதில்லை. பிரச்சனைகளை கண்டு பிரச்சனைகளை சொல்லி பதுங்குவதில் எந்த பயனும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க நம்ம கடமையை நாம் செய்து கொண்டே இருப்போம். காலம் எதை வேணாலும் வழிகாட்டட்டும், காலம் எங்கே வேணாலும் நம்மளை கொண்டு போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நாம் கடமையை ஒழுங்காக செய்தால் தான் காலம் நம் காலடிக்குள் வந்து விழுங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் இடைவிடாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம். முழுசாக கிடைக்கலனாலும் ஒரு பகுதியாவது கிடைச்சாவாது கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்குமேங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால எதை தொட்டாலும் நஷ்டமாகுது, எங்கே போனாலும் எதிர்ப்பு வருது, நல்லது செய்தாலும் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஆனால்
ஆனாலும் சூரியன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய பேர் உங்களுடைய பெரிய மனசு நல்ல மனசை இப்போ தான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் உங்களை வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க, இப்போ நிறையா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி கூட சில விஐபிகள் உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில விஐபிகள் இன்றைக்கி அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீகத்தில் ஏதாவது இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, அங்கே இருக்கிற சொத்தை கொஞ்சம் பராமரிப்பு செலவுகள் செய்து பராமரிக்கிறது, இந்த மாதிரி யோசனைகள் முயற்சிகள்லாம் இன்றைக்கி பலிதமாகும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி அதிக லாபம் எல்லாமே இருக்குது. ஏன்னா சந்திரன் நல்லா இருக்கிறதுனால. அதே மாதிரி உத்தியோகத்தில் புது புது விஷயங்களை கற்றுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மேலதிகாரி உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வெற்றியும் சேரும், பணவரவும் உண்டுங்க. இன்றைய தினம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது, மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் முளைக்க வேண்டும். ஆமாங்க, சிலர்லாம் அறிவுபூர்வமாக இருப்பாங்க, அறிவு கூர்மையோடு இருப்பாங்க, பணம் வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எதையும் செய்கிறதுக்கு தைரியம் இருக்காது, எதையும் செய்கிறதுக்கு தன்னம்பிக்கை இருக்காது, அடுத்தவங்கள சார்ந்து வாழ்வாங்க. எதுக்கெடுத்தாலும் எங்கள் அப்பா சொல்லட்டும், அண்ணன் சொல்லட்டும், அம்மா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. கையிலையும் பையிலையும் ஒன்றும் இல்லைன்னாலும் மனசில் தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும். அந்த தன்னம்பிக்கையால் சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே திடீர் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. முன்ன மாதிரி இல்லைங்க, இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு, சுளீர்னு பேசுகிறாரு, திடீர்னு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சுற்றி முற்றி இருக்கிறவங்க, நெருக்கமானவங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதோ இருக்கிறது தானே நான் சொல்கிறேன், நான் எதையும் மறைக்கலையே, யாராவது ஏதாவது ஒழுங்காக இருக்கீங்களா, எல்லாரும் சரியாக இருந்தால் நான் ஏன் குறை சொல்ல போகிறேன்னு நீங்கள் நியாயப்படுத்தி குடும்பத்துக்குள்ளார பேசிகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் கோபமாக பேசுகிறத குறைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வாக்கிங் போகலாம் அப்படின்னு பார்த்தா நேரம் இருக்க மாட்டேங்குது. சரி, ட்ரெட்மில் ஒன்று வாங்கி போட்டாவது நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 4 வகையிலும் உங்களுக்கு தொந்தரவை கொடுத்தாலும் 7ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேர் பார்க்கறதுனால எல்லா கஷ்டமும் இன்னைக்கு விலகும். புது வேலை சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையிலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் எல்லாமே இருக்குங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று நீ முயற்சி செய். வேதனைகளும் வெற்றிகளாக மாறிவிடும். ஆமாங்க,
தள்ளி தள்ளி போடுறது, தடுமாறி நிற்கிறது, அதே மாதிரி எதையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. எந்த ஒரு வேலையை தொட்டாலும் உடனே அதை முடிக்கணும், உடனே அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற முனைப்போடு எங்கும் எப்பொழுதும் தொடர் முயற்சியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால எல்லாருக்கும் கிடைக்கிறது கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் எளிதாக நடக்கிற காரியங்கள் கூட எனக்கு நடக்க மாட்டேங்குது, பொதுவாக போனவுடனே முடிகிற விஷயம் கூட 4-5 முறை அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் முடிக்க வேண்டியதாக இருக்குன்னு நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாமே உண்மைதாங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதனே குரு பகவானே மறைந்து கிடக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும். ஆனாலும் வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு நீங்கள் விளக்கேற்றலாம், நெய் விளக்கேற்றி வழிபடுறது நல்லதுங்க. அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய குருஸ்தலங்கள், அதுக்கடுத்து சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள், இதுக்கெல்லாம் போய் வந்தீங்கன்னா இந்த சகட குருவால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசியில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு எதிராக சிலர் வேலை பார்ப்பாங்க. ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக எதையும் செய்ய பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது, எதிர்பார்த்த லாபம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பால் மேலதிகாரிகள் மனசில் இன்றைக்கி இடம் பிடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக வரும், அதை மூட்டை கட்டி போடுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சிகள் பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் நீ மிகப்பெரிய வெற்றியை நெருங்குகிறாய் என்ற அர்த்தம். ஆமாங்க, அதனால தாங்க எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ துரோகங்கள், ஏமாற்றங்கள், இதையெல்லாம் சந்தித்து கொண்டே நீங்கள் இருக்கீங்க கடந்த சில வருடங்களாக. இருந்தாலும் அதையும் தாண்டி நாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க, விவாதங்களை தவிர்க்க பாருங்க. குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சலசலப்புகள்லாம் கொஞ்சம் வரும். அப்படி இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று சந்திராஷ்டமம் இருந்தது, அதனால் நேற்று நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. குடும்பத்தில் யார் எது பேசினாலும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. நமக்கு தெரியாத இவங்க பெருசாக சொல்ல வந்துட்டாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் உன் வேலையை பார் அப்படின்லாம் சொல்லாமல் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டு, அப்படியா சரி ஓகே நீ சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். அதுவே சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து உங்களை விலக வைக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோடு கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஆறுதல் என்பது உன்னை நீயே தேற்றிக்கொள்வது.
ஆனால் மாறுதல் என்பது உன்னை நீயே மாற்றிக்கொள்வது. ஆறுதலை வெளியே தேடி பெறலாம், ஆனால் மாறுதல் உன்னிடமிருந்து தான் வர வேண்டும். ஆமாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. யார் வேணாலும் நமக்கு ஆறுதல் சொல்லலாம், ஆனால் மாறுதலையும் மாற்றத்தையும் நாம் தாங்க முதல்ல மனசளவில் கொண்டு வரணும். அந்த மாற்றம் நம்ம மனசுக்குள்ளார உருவாக ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நாம் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் அளவிற்கு முன்னேறி விட முடியும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் மாற்றத்தை நோக்கி மாறாமல் பயணிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருந்து பல முக்கிய வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணப்புழக்கமும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகும், குறைய ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கி மாறுங்க. உங்கள் ராசிக்கு பக்கத்திலேயே பின்பக்கத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார் 12ஆம் இடத்துல. அப்படி இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு புது வீடு, புது வாகனம் இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பங்குதாரர்கள் அவங்க பங்குக்கு ஏதாவது குறை சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நீ விதைத்ததெல்லாமே அறுவடைக்கு வரும். ஆனால் நீ விதைத்தது எப்படிப்பட்டது என்று உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாங்க, சில நேரங்களில் ஆண்டவா கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டமெல்லாம் வருது, நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் உங்கள் மனசையே கேட்டுக்கொள்வதுண்டு. ஆனால் அதே நேரத்தில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு நாம் எந்த கஷ்டமும் கொடுக்காம நம்ம கஷ்டத்தை நாமே ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருப்போம்னு எங்கும் எப்பொழுதும் உணவாலும் உடலாலும் உணர்வாலும் மற்றவர்களை தொந்தரவுப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்காரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். பணவரவும் இன்னைக்கு உண்டு. விற்கணும்னு நினச்சிட்டு இருந்த இடத்த விற்பதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. எதையாவது ஒன்றை கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக ஒரு இடம் வாங்கி வீடை கட்டிக்கிட்டு உட்காரலான்னு பார்த்தா எதுவுமே முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு குழப்பம், எதை எடுத்தாலும் திரும்ப திரும்ப முடியாமல் போதேங்கிற ஆதங்கமெல்லாம் இன்னைக்கு விலகும். இன்றைக்கி நீங்கள் தொடங்குகிற முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். பழைய பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா தீரும். வழக்குகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகும். வியாபாரத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய எல்லாமே இன்றைக்கி லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். அதிகாரிகளும் உங்ககிட்ட ஆதரவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.